பாருங்க, கணக்கில்லாத நாட்டுக்கோழி பண்ணை இருக்குது. அப்போ முட்டை என் கையில் இருக்குது. கணக்கில்லாத ஆடு இருக்குது, ஆட்டு பால் இருக்குது, கறி என்கிட்ட இருக்குது. கணக்கில்லாத மாட்டு பண்ணைகள் இருக்குது. என் வளம் அது, என் வளம். அப்புறம் நானே பல ஆயிரம் ஏக்கரில் நாடங்களும் இயற்கை கூட்டு வேளாண் பண்ணையில் உருவாக்கி வச்சுருப்பேன். அந்த காய்கறி பஞ்சம் வந்துருச்சு, வெண்டைக்காய் விலையில் இந்த நம்பி சாப்பிட்லாமா? தமிழ்நாடு அரசு சொல்லுது, நம்பி சாப்பிடுறது உன்னுடையது, என் பிள்ளைகளுக்கான உணவு, என் குடிகளுக்கான உணவு. ஒரு சொட்டு நஞ்சு இருக்காது, நானே வேளாண்மை செய்யும். அப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ பள்ளிக்கூட வாசல் வந்து பாருங்கள், முட்டை பால் எல்லாம் கொண்டாந்து வச்சுருக்கோம். இந்த உப்மா கம்பெனி இல்லை நம்மது, உப்மா கிண்டி போடுறது இல்லை, உங்கள் புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாசலில் இந்த இருக்கும். அங்கே வந்து என் பிள்ளை சாப்பிடணும், ஐயா நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னா விட விட அந்த வர உனக்கு எல்லாம் இருக்குது. என்ன பண்ணுவேன்? முட்டை சாப்பிடலை அப்படின்னா அங்கே எல்லா பழச்சாறு இருக்குது, கேரட்டு வாழைப்பழம் எல்லாம் நான் எல்லாம் விளைய வைக்கிறேன், நானே விளைய வைக்கிறேன். முல்லை மருதம் நெய்தல் அங்காடி குறிஞ்சி அங்காடின்னு நானே 4 அங்காடியில் பிரித்து வச்சுருவேன். அங்கே இந்த சுகி சுமோட்டெல்லாம் அவங்க பாட்டுக்கு நானே சுகி சுமோட்டை மாதிரி நான் போடுவேன் ஆளுகளுக்கு. உங்களுக்கு வேலைக்கு போட்டு என் பிள்ளைகளை நீங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து வர சோம்பேறித்தனப்பட்டு அழைச்சிங்கன்னா காட்டுவான் என் பிள்ளை. அதில் 1 கிலோ கொடுப்பா, அதில் 1 உணவு கொடுத்துருவான். நாங்கள் வந்து இயற்கை சுற்றுலா இன்ப சுற்றுலான்னு 2 பிரிவாக பிரிப்போம். இப்போ மீன்னா பாருங்கள், இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையை கையில் எடுத்துக்கிறேன். நானே மீன் பிடிப்பேன். அரசே பல ஆயிரக்கணக்கான படகு வாங்கி கொடுத்து என் மக்களை மீன் பிடிக்க சொல்லும். அவங்களுக்கு மீனவர் நலனுக்கு மீன் வைப்பகம் வச்சுருப்பேன். அவங்களுக்கு அவங்க பிடிக்கிற மீன்களை அரசை கொள்முதல் செஞ்சுக்கிறோம். அந்த நெய்தல் அங்காடியில் வச்சு அரசை சந்தைப்படுத்தும். உலக நாடுகளுக்கு அரசை கொள்முதல் பண்ணி ஏற்றுமதி செய்யும். தரமான மீன்களை தமிழ்நாட்டு அரசு இல்லை, தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையாக கடலை கருதி மீன் வளத்தில் அங்கேயும் அரசு பணியை கொடுக்கும். அது மீன் பதனிடுதல் எல்லாமே அதில் அரசு பணியாக மாறிடுது. எதுவுமே அரசு முத்திரை இருந்தால் நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த பொருளை. ஏன்னா இது வந்து இதுதான் அறம் சார்ந்த தமிழர் அரசுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி கட்டமைக்கிறோம். எந்த ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை, அவ்வளவு தரமாக நம்ம கொண்டு வந்துடுறோம். அவரவர் வாழ்விடத்திலே அரசு பண்ணி கொடுத்தோம். இப்போ வாழை பாருங்கள், வாழை நிலமும் வளம், வாழையில் வெறும் வாழைன்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. வாழைப்பழம் வாழை திறந்து பாருங்கள், இந்த தண்டை பாருங்கள், எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள். இது தனி, இது தொழிற்சாலை, இது தனி. பழம் காய் உணவுக்கு பழங்கள் தனி, ஏற்றுமதி அது தனி. இந்த தண்டு இந்த வாழைக்கு உங்களுக்கு பெரிய இந்த வில்லை சிப்ஸு அது தயாரிக்கிறது. இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற தட்டு, இந்த தட்டு பாருங்கள், பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடறோம். இந்த தட்டு வந்துடுது பாருங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அதில் நார் எடுக்கிறேன். இந்த நார்ல இருந்து வேட்டி சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க, ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை.